ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பாபாவிடம் வருபவர்கள் எல்லாருமே பலனடைகின்றனரா என்ற கேள்வியை குறித்து பாபா அளித்த விடை. மனதில் இப்படி ஒரு கேள்வியுடன் பாபாவின் முன் வந்து அமர்ந்தார் தாமோதர ராசனே. ஸ்ரீ சாயிபாபா, பூத்து குலுங்கும் அம்மாமரத்தை பார். எல்லா பூக்களும் காயாகி கனியாகி விட்டால் எவ்வளவு அற்புதமான விளைச்சலாகும். ஆனால் அப்படி ஆகிறதா? பெரும்பான்மையானவை கீழே விழுந்து விடுகின்றன. பூக்களாகவோ காய்களாகவோ காற்றின் வேகத்தால் விழுகின்றன. மிக சொற்பமானவையே எஞ்சி இருக்கின்றன. அடுத்தது, பாபா விரும்புவது பூரண சரணாகதி. ஸ்ரீ சாயிபாபா பூட்டியை நோக்கி, குழலழகரே, 16.5 ரூபாய் தட்சணை கொடும். பூட்டி, இப்போது இங்கே என்னிடம் பணமில்லை. ஸ்ரீ சாயிபாபா, காக்காவிடம் சென்று அவரிடமிருந்து 16.5 ரூபாய் கேளும். அவர் பாராயணம் செய்து கொண்டிருக்கும் புராணத்தை செவிமடுக்கவும். அவ்வாறே பூட்டி காக்கா தீக்ஷித்திடம் சென்று 16.5 ரூபாய் கேட்டார். தீக்ஷித், என்னிடம் இருப்பது ஒரே 1 ரூபாய். என்னால் 16.5 ரூபாய் கொடுக்க இயலாது. பூட்டி, நான் தாங்கள் வாசித்து வரும் புராணத்தை செவியூற வேண்டும் என்பதும் பாபாவின் ஆணை. பிறகு தீக்ஷித் பாகவத பாராயணம் தொடங்கினார். அப்போது வந்த முதல் ஸ்லோகம் காயேன வாச்சா என தொடங்குவது. அது எல்லா விதமான செயல்களையும் பகவானிடம் சமர்ப்பணம் செய்வதாக கூறுவது. பாபாவே இறைவனானதால் பாபா விரும்புவது பூரண சரண். ஆனால் 16.5 ரூபாய் ஏன் குறிப்பிடப்பட்டது? அந்த ஸ்லோகம் 17 அக்ஷரங்கள் கொண்டது. சமர்ப்பணம் செய்ய வேண்டியது 16. ஆனால் சித்தம் கூறப்படவில்லை என்கிறது வியாக்கியானம். அதை சேர்த்து கொண்டால் 17 ஆகும். ஆனால் சித்தம் என்பது அறைதான். ஆகவே இந்த 16.5 பொருட்களையும் பாபாவிடம் அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது பூரண சரணாகதி. ஓம் சாய்ராம்.